Hi all, இன்னைக்கு Friends Beauty Care Academy வாசிகி மணிவண்ணன் யூடியூப் சேனல்ல Day 12 கிளாஸ் ப்ரோ ஹேர் ஸ்டைலிங் கிளாஸ்ல, அதாவது ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிங் கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஹேர் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் கேர்ள்ஸ் இருக்கு. ஸோ அதில் இன்னைக்கு பேசிக்காக ஸ்டார்டிங் வந்து எப்படி ஹேர் கேர்ள்ஸ் எப்படி பண்ணுறது, ஏன்னா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ரிப்ரேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஹேர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, உங்களுக்கு க்ளீன் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஹேரை வந்துட்டு ஒரு அயனிங் பண்ணுறது, கிரிம்பிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து கேர்ள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு க்ளீன் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஹேரை வந்துட்டு ஒரு அயனிங் பண்ணுறது, கிரிம்பிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து கேர்ள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேர்ள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாட் ரோல்ஸ், நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய பேர் வந்து ஹாட் ரோல்ஸில் தான் வந்துட்டு கேர்ள்ஸ்னாலே வந்து ஹாட் ரோல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்போவே பார்த்துருப்பீங்க, தலையில எல்லாம் வந்து சுருட்டி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தலை ஃபுல்லாக வந்துட்டு சுருட்டி வச்சுருப்பாங்க. அது என்னன்னே காமனாக எல்லாருக்குமே புரியாது. நிறைய பேர் வந்து என்ன இந்த ஆர்டிஸ்ட் தலையிலலாம் இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. அதெல்லாம் வந்து ஹாட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போயுமே அந்த ட்ரெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது. பட் அதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கேர்ள்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கேர்ள்ஸ் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கேர்ள்ஸ் எப்படி போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் மிஷின் பற்றி நான் உங்களுக்கு டூல்ஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ சைஸஸில் உங்களுக்கு வந்துட்டு கேர்ள்ஸ் மிஷின் வந்து நிறைய சைஸஸ் கிடைக்கிது. ஸோ இந்த நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா ஐகானிக்கில் நம்பர் 22 ராட். உங்களுக்கு ஆக்சுவலி இந்த ராட் சைஸ் தான் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். நான் உங்களுக்கு தின் ராட்லேருந்து திக் ராட் வரைக்கும் நிறைய உங்களுக்கு டைப்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் 22 சைஸ் எடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு இதில் போடுற கேர்ள்ஸ், அதாவது இந்த ராடில் அதாவது நம்பர் 22 வந்து ரொம்ப காமனாக இருக்கும். நிறைய பிரைடுக்கு வந்துட்டு நேச்சுரலாக கேர்ள்ஸ் கேட்பாங்க. அதாவது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நேச்சுரலாக உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் வேணும்னா இந்த நம்பர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ நான் என்ன ஃபினிஷ் பண்ணேன் ஹேர் ஸ்டைல் அப்படின்னா ஒரு பன் ஹேர் ஸ்டைல் வித் ஃப்ரண்ட் செட்டிங்கோடு நான் உங்களுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அதே உங்களுக்கு லைட் ஒரு பேக் பஃப் வச்சுட்டு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இந்த ஹேர். ஸோ இந்த ஹேரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ப்ளோ ட்ரை பண்ணி ஹேர் வந்து நான் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேரில் நம்ம வந்துட்டு ஹீட் ப்ரொடெக்டர், ஸோ ஹீட் ப்ரொடெக்டர் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு சொன்னால் உங்களுக்கு கேர்ள்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஸ்டைலிங் ஜெல்ஸ் வந்திருக்கு. இந்த ஜெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேர்ள்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும். நம்ம போடுற கேர்ள்ஸ் வந்து லாங் ஸ்டேவும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கும். உங்கள் கேர்ள்ஸ் வந்து போகவே போகாது. ஸோ அந்த ஜெல் வந்து உங்களுக்கு லைட்டாக அப்ளை பண்ணிட்டோம். இப்போது இதை வந்து நம்ம வந்து இதை 2 பார்ட்டிஷனாக நம்ம வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு கேர்ள்ஸ் வந்து இன்னும் நல்லா டென்ஸாகவும் தெரியும். உங்களுக்கு வந்து கம்மி முடியாக இருந்தாலும் இந்த மாதிரி பார்ட்டிஷன் போட்டு நம்ம கேர்ள்ஸ் போட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் அவங்களோட ஹேர்லேயே நேச்சுரலாகவே அவங்க கேர்ள்ஸ் ரொம்ப அழகாக வரும். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் அவங்க ஸ்டெக்கர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பார்ட்டிஷன் எடுத்து பண்ணும்போது மேலே ஒரு கேர்ள்ஸ் கீழே ஒரு கேர்ள்ஸ்னு வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால நான் இதை வந்து 2 பார்ட்டிஷனாக நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனை அப்படி மேலே வச்சுக்கிட்டு உங்களுக்கு செக்ஷன் கிளிப் போடுங்க. இப்போ நான் வந்து கீழே இருக்க ஹேருக்கு கேர்ள்ஸ் போடுறேன். எப்பயுமே நம்ம வந்து கேர்ள்ஸ் பண்ணும்போது பஞ்ச் ஆஃப் ஹேர் தான் எடுக்கணுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப தின் ஹேர் எடுக்கக்கூடாது. அப்படியே எடுத்தாலும் இந்த மாதிரி பஞ்சாக எடுங்க ஹேர். நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து சில பேர் வந்து கேர்ள்ஸ் போடுவாங்க.
இப்படி ஸ்ட்ரெயிட் இதில் எடுத்து இப்படி கேர்ள்ஸ் போட்டோம்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்துட்டு கேர்ள்ஸ் ரொம்ப நேச்சுரலாக இருக்காது. ஸோ பஞ்சாக நம்ம எடுத்து பண்ணோம்னு சொன்னால் உங்களுக்கு கேர்ள்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு அயனிங் பண்ணிக்கோங்க கேர்ள்ஸ் மிஷின்லேயே. பண்ணிவிட்டு பண்ணோன்னா உங்களுக்கு இந்த துண்டு முடியெல்லாம் ஏதாவது இருந்தாலும் அழகாக உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட கேர்ள்ஸ் மிஷின். ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதை நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் வச்சுக்கோங்க. நம்ம விடும்போது ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ராடை வந்து இப்படி திருப்பிக்கிட்டு இப்படி விட்டோம்னு சொன்னால் இந்த கேர்ள்ஸ் ரொம்ப நேச்சுரலாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கேர்ள்ஸ். அதே சமயத்தில் ஸ்டிஃபாகவும் இருக்குது பாருங்கள். நான் வந்து அந்த ஜெல் போட்டுட்டு பண்ணதுனால ரொம்ப வந்து அழகாக உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்குது உங்களுக்கு கேர்ள்ஸ். எண்டு வரைக்கும் இந்த கேர்ள்ஸ் வரணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேர்ள்ஸ் பண்ணும்போது எண்டில் வரும்போது சில பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது அப்படியே குச்சி மாதிரி இப்படி விட்டுருவாங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. நம்ம எண்டு வரும்போதும் இந்த கேர்ள்ஸ் வந்து நல்லா இப்படி சுருட்டிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி கேர்ள்ஸ் போடும்போது நல்லா பிரித்து போடணும். உங்களுக்கு அந்த வந்து சுருட்டி போடாதீங்க. அப்போ அந்த ஸ்டைல் வந்து வேறு மாதிரி மாறிடும். நம்ம போடும்போதே நம்ம வந்து ஹேரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் இது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த கேர்ள்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணுவோம். நார்மலாக நம்ம அப்படி தான் பண்ணுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஹோல்டிங் வந்து க்ரீம்ஸ் வந்துருக்கு. இது என்னன்னா உங்கள் கேர்ள்ஸை வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் கேர்ள்ஸை ஒரு சாஃப்ட் கேர்ள்ஸை நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள் அந்த ஹார்ட் கேர்ள்ஸ் வந்து அப்படி சாஃப்ட் கேர்ள்ஸாக உங்களுக்கு வந்து வந்துடும். சில பேர் இப்போல்லாம் நேச்சுரலாக கேட்குறாங்க. முன்ன மாதிரிலாம் ஸ்டிஃபாலாம் இருக்கக்கூடாது கேர்ள்ஸை. ஸோ உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும் தான் இப்போல்லாம் ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி இது கேர்ள்ஸ் க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது உங்கள் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு இந்த கேர்ள்ஸ் வந்து போகவே போகாது. நீங்கள் என்ன டான்ஸ் ஆடினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இதை ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் இந்த கேர்ள்ஸ் வந்து அப்படியே தான் ஸ்டே ஆகும் உங்களுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற லேயரில் நான் போட்டுட்டு இதை வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ மேலே இருக்கிற லேயருக்கு நான் ஒரு மிஷின்லையுமே வந்து டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த ஐகானிக் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த மிஷினோட ஹை டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 210. நான் எப்பயுமே 210 தான் வச்சிருப்பேன். 210 வச்சுட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக
எவ்வளோ அழகாக வந்து நம்ம என்ன அழகாக பிரித்து விட்டாலும் இந்த கர்வ்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக உங்களுக்கு வந்து இருக்கும். வந்து லாஸ்ட்டாக இது மாதிரி கிளிப் வச்சு நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து கர்வ்ஸ் போட்டு, அதாவது நான் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன்ஸ், நான் எந்த எக்ஸ்டென்ஷனும் இதில் யூஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு அவங்களோட ஹேர்லேயே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கர்வ்ஸ் வந்து போடுது. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கிளாஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டவுட்ஸ் கேட்க தான் நாங்கள் அடுத்தது உங்களுக்கு என்ன புதுசாக என்ன நம்ம நீங்கள் டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் புதுசாக உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.